இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில கூடாரத்தை போட்டு ஆண்டவரை ஆராதித்தார்கள். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி அதுக்குள்ள ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதுக்குள்ள காணப்பட்டார். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த ஆலயத்துல ஆண்டவரை நம்ம எப்படி மகிமைப்படுத்தணும்? எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து நம்ம ஆலயமா இருக்கிறோமே என்று நம்ம சொல்லலாம். அது அல்ல தேவ பிள்ளைகளே. எல்லா ஆலயங்களும் ஒரு மனமாய் பட்டு அவருடைய வாசலை தேடி வரும் பொழுதுதான் ஒரு மகிமையின் வேகத்தை காண முடியும், ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நீர் ஆலயத்திற்கு வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆலயத்துல தேவன் அசைவாடுகிறவராய் காணப்படுகிறார். இதயத்துல எத்தனை பாவங்கள், இந்த இதயத்துல தேவன் இருக்கிறார், ஆலயம் என்று சொல்லுகிற அந்த இதயத்துல குடி இருக்கிறாரா? நாம் நிதானித்து பார்க்கும் பொழுது நம் இதயத்துல எவ்வளவு கசப்புகள், தேவன் எப்படி வாழுவார். ஆனா ஆலயத்துல நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் சேரும் பொழுது, ஒரு நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன், இந்த ஆலயத்தில் அநேக தேவ பிள்ளைகள் ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது, உன்னை நீயே ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அதுக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த துதியில் ஆண்டவர் வாழ்கிற தேவனாக இருக்கிறார். அந்த முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, 84 சங்கீதம் 1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவோ இன்பமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலங்கள், அவருடைய வார்த்தை, அவருடைய சபையை தேடி வருகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அங்க சொல்லப்பட்டது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவோ இன்பமானவைகள். அப்பா, உம்மை தேடி வரும் பொழுது, உம்மை நம்பி வரும் பொழுது, உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் தவறாமல் ஜெபிக்க வரும் பொழுது, உம்மை ஆராதிக்க வரும் பொழுது, உன் நாமத்தை மகிமைப்படுத்த வரும் பொழுது, அது எவ்வளவோ இன்பமானதாக இருக்கிறது. அப்பா, நாங்க எவ்வளவு துக்கத்தோடு ஆலயத்திற்கு வந்தாலும், எவ்வளவு பாவிகளோடு நாங்கள் ஆலயத்திற்கு வந்தாலும், என் தேவன் மன்னித்து மறந்து இன்பமானவைகளை நான் தருவேன் என்று சொல்லுகிறீரே அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. 1/3/2026 இந்த மார்ச் மாதம் ஆண்டவரே 1ஆம் தேதி உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அது உம்முடைய வாசல்கள் எவ்வளவோ இன்பமானதாய் காணப்படுகிறது ராஜா. பக்தன் இப்படியாய் சொல்றாருங்க, உம்மை தேடி வரும் பொழுது, உம்முடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது அது இன்பமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை நம்ம ஒருபோது விட்டுவிடக் கூடாது. அந்த ஒரு மனத்தை நம்ம விட்டுவிடக் கூடாது. ஒரு மனமாய் நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம் பெரிய ரட்சிப்பை கொடுக்கும், ஆத்தும பாரங்களை கொடுக்கும், நன்மைகளை கொடுக்கும். உன் வாழ்வில இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சியும் தாகமாயிருக்கிறது, கவனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா எங்க தாகமாயிருக்குங்க? என் குடும்பத்துல அது இல்ல, என் குடும்பத்துல செல்வாக்கு இல்ல, என் குடும்பத்துல டிவி இல்ல, என் குடும்பத்துல ஃப்ரிட்ஜ் இல்ல, எனக்கு ஒரு வீடு இல்ல, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்கல, என் வேலையில சம்பளம் குறைவா இருக்கு. உலகத்துடைய இச்சை, உலகத்துடைய ஆசை, உலகத்தை நோக்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உன் ஆத்துமா தாகமா எதில் மேல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில நீ தாகமா இருக்க வேண்டும். தேவனை சார்ந்து நீ தாகமா இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு கட்டாயமா போக வேண்டியது தாகமா இருக்கணும். உன் பிள்ளைக்கு ஆலயத்திற்கு போய் என்று
சொல்லிக் கொடு. உன் கணவனுக்கு ஆலயத்திற்கு போ சொல்லிக் கொடு. உன் மனைவிக்கு ஆலயத்திற்கு போ சொல்லிக் கொடு. குடும்பமா தேவனை ஆராதித்து பாருங்க. குடும்பமா நீங்க தேவனுடைய ஆலயத்துல வந்து உங்க தாகமத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் ஆத்மாக்குள்ள இருக்கிற பாரங்களை கர்த்தர் நீக்குவார். உன் ஆத்மாக்குள்ள இருக்கிற பாரங்கள் கர்த்தர் விலக்கி போடுவார். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என் ஆத்மா கர்த்தருடைய ஆலயம் பிரகாரங்களில் மேல் வாஞ்சியும் கவனமாகவும் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் பாருங்க, இருதயமும் என் ஜீவனும் தேவனை நோக்கி கெம்பீரித்து சத்தமிடுகிறது. தேவ பிள்ளைகளே, உன் ஆத்மா உன் இருதயம் சத்தமிடணும். இன்றைக்கு நான் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று நீ 2 நாளுக்கு முன்பாகவே நீ ஆயத்தப்படுத்த இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எப்படியாப்பட்ட பங்கன் இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை எப்படியாப்பட்ட வேலையா இருக்கட்டும், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. எவ்வளவு மணி நேரங்க? 2 மணி நேரம் ஆண்டவருக்காக நம்ம செலவு செய்ய முடியாதா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில இயேசுவுக்கு நீங்க முதலாவது நீங்க இடம் கொடுக்கும் பொழுது, அவரை தேடி நீங்க வரும் பொழுது, ஆலயத்துல ஒரு மனமா நீ இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன் ஆத்மாவை பாதுகாப்பார். உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பார். உன் வாழ்க்கையை பாதுகாப்பார். நீ செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய நன்மை தொடரும். தேவ பிள்ளைகளே, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். முதல் தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்க, ஆசீர்வாதமாய் காணப்படும். பக்தன் அங்க அதுதான் சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசல்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அந்த இன்பமானவைகளை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்ம ருசித்து பார்க்கும் பொழுது, நம்ம நம்பி வரும் பொழுது உன் ஆத்மாவுடைய பாரங்கள் மாறும். உன்னுடைய ஆத்மாவுடைய பாரங்கள் மாறும். தேவனை ஒரு மனமாய் நம் ஆலயத்துல துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்ஸ் நம்ம காண முடியும். சபையில கர்த்தர் இருப்பார். The Jesus with the miracle prayers-ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மிராக்கிள் செய்வார். அற்புதம் செய்கிற தேவன் தான் நம் தேவன். கலங்காத, பயப்படாத. உன் நேரத்தை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவே. உனக்காக எடுத்துக்கொள் 6 நாட்கள். அந்த ஒரு நாட்கள் தேவனுக்காக 2 மணி நேரம் கொடுத்து பார் மகளே. ஆண்டவர் உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உன்னை காக்கிற தேவனாய் காணப்படுவார். அல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிப்போம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க வாசமாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரை தேடி வாங்க, அவருக்காக இடம் கொடுங்க. அவருடைய ஆலயம் வரும்பொழுது அவருடைய வார்த்தையினால நீங்க பலப்படுத்துவீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த மூலையிலனா இருக்கலாம். நீங்க அமெரிக்கால இருக்கலாம், ஆப்பிரிக்கால இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், ஜப்பான்ல இருக்கலாம், இல்ல எந்த ஊர்லனா இருக்கலாம், ஸ்ரீலங்கால இருக்கலாம், இலங்கையில இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம், ஆந்திரால இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்கலாம், எந்த இடத்துலனா இருங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை, தேவனுடைய நேரத்தை தேவனுக்காக நீங்க செலவு செய்யும் பொழுது, தேவனுக்காக உங்களுடைய வாழ்க்கை நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன் ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். நீ பாக்கியவான், பாக்கியவதியாக இருக்கிற தேவ பிள்ளைகளே. நீ எங்க இருக்கிறன்றது முக்கியம் இல்ல. நீ இருக்கிற பக்கத்துல இருக்கிற சபையை தேடி போ. சபைக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணி. உன் குடும்பத்தை கொண்டு போ, உன் பிள்ளைகளை கொண்டு போ. நீ கொண்டு போகும் பொழுது உன் குடும்பம் பாக்கியவதி, பாக்கியவான்களாய் மாறுவார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய ஸ்தலத்துல ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அவருடைய சபையில கிருபை பெருகும். அவருடைய சபையில ஆசீர்வாதம் பெருகும். இலவசமா ஆண்டவர் கொடுக்கிறதை பெற்றுக்கொள் மகனே, மகளே. கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எத்தனை பேர் துதித்துக் கொண்டிருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே?
அவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்கணும். அவரை நாம போற்றிக் கொண்டே இருக்கணும். ஆண்டவர் 2 மாதமும் கண்மணி போல பாதுகாத்தாரே, அந்த தேவனை நாம் துதித்துக் கொண்டே இருப்போம். நாம் எல்லாரும் துதிப்போம்.